கம்ப்ளீட்டா இங்க லாக்டவுன் போட போறாங்க, எங்க சேஃப் கிடையாது சைனா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் வந்து மாஸ்க் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இது சுவாச பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு புதுசா சுவாச பிரச்சனை வந்திருக்கிறவங்களுக்கு இது டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரிதான் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. மக்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சு, குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிணங்கள் குவியுதுங்கிறதையும் வீடியோ பார்த்துட்டேன். என் குடும்பம் இந்தியால இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற குடும்பங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க. அங்க எல்லாரும் வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது இல்லையாங்க? ஒண்ணுமே இல்ல இங்க வந்து அது மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு. எங்களுக்கே இங்க இருக்கிறவங்களுக்கே என்னன்னா, அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நார்தர்ன் பார்ட் ஆஃப் சைனால ஒரு ரீஜியன்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும், அதாவது சுவாச பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும், புதுசா சுவாச பிரச்சனை வந்திருக்கிறவங்களுக்கு இது டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரிதான் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. ஏன்னா நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறேன். எங்க ஹாஸ்பிட்டல்லே நார்மல் பேஷண்ட்ஸ் தான் வராங்க. ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவர்மெண்டைஸ் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெரிய வசதி கிடையாது. இந்தியாவுல எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் இங்க. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அத்தனை வசதிகள் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வசதிகள் கிடையாது. சோ மக்கள் யார் எந்த ப்ராப்ளம்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரணும். இங்க ஃபாரினர்ஸ் மேக்சிமம் வேலை செய்யறது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வேலையே செய்வாங்க, படிக்கிறதும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் படிக்கிறாங்க. சோ எங்களுக்கு வந்து எதுனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எங்களுக்கு சொல்லிடுவாங்க. இங்க வந்து மக்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற ஃபாரினர்ஸுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க தயாராயிக்கோங்க, நீங்க ரெடி ஆயிக்கோங்க, நீங்க இங்க இருக்க வேணாம். கோவிட் டைம்ல அப்படிதான் பண்ணாங்க. ஃபாரினர்ஸை செக்யூர் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு தான் அனுப்புனாங்க. சில கண்ட்ரி கூப்பிடாத கண்ட்ரிக்கு முடிஞ்சளவு அனுப்பதான் பார்த்தாங்க, இங்க வச்சுக்கே பார்க்கல. இப்ப வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. சைனீஸ் நியூ இயரை நோக்கி இவங்க கண்ட்ரியே சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுறதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது பிரேக் ஆயிருக்கு ஒரு இடத்துல, அங்க மட்டும்தான் இது இருக்கு இப்போதைக்கு. இது வந்து இத்தனைக்கும் பேண்டமிக் சுச்சுவேஷனும் கிடையாது, எபிடமிக் சுச்சுவேஷன் கூட கிடையாது. இது அந்த இடத்துல இது டிடெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னும் பரவல் இருக்கு, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கோவிட் வைரஸ் மாதிரி பரவ போகுது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ப்ரொஃபஷனலா இருக்கனால எங்களுக்குமே, ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றீங்க, பேஷண்ட்ஸ் இது மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகுது, நீங்க பிபி கிட் போடுங்க, நீங்க இது ஃபாலோ பண்ணுங்க, இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்களுக்கும் எதுவும் சொல்லல. இன்னைக்கும் நான் சர்ஜரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு நார்மலா என்ன ப்ரோட்டோகாலோ அது முடிச்சுட்டு. நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி முடிச்சிட்டு நான் வந்து இப்ப ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். நம்ம ஊர்லயுமே கூட இந்தியாவுல ஒரு குழந்தைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த அச்சத்தை வந்து பெரும்பாலும் பரப்புறாங்களோ? இல்ல, அது வந்து அந்த வைரஸ் ஆல்ரெடி இது இருக்கிற வைரஸ் தான், புதுசா எதுவும் வரல. கோவிட் பாத்தீங்கன்னா அது சார்ஸ் வெரைட்டி, புதுசா வந்த வைரஸ், அதனாலதான் அதோட ஸ்டெடிஸ்டிக் நமக்கு கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்எஸ்வி தான். ஆர்எஸ்வில வந்து ஆல்ரெடி ஹெச்எம்பிவிங்கிறது இருக்கிற வைரஸ் தான். இருக்கிற வைரஸ் திரும்ப டிடெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஹண்டா, கோவிடுக்கு அப்புறம் ஹண்டா வந்ததுன்னு சொன்னாங்க. ஹண்டாக்கும் அதே மாதிரிதான் ஹைப் கொடுத்தாங்க. 2 நாள்ல நியூஸ் காணாம போயிடுச்சு. மொத்தமே பாத்தீங்கன்னா டிடெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ல தான் இது பண்ணாங்க, அது முடிஞ்சது. இதுவும் அதே மாதிரிதான். இது இந்த கிளைமேட் சுச்சுவேஷன், இப்ப இங்க சீசனல் கிளைமேட் இருக்கு இல்லையா, வெதர் கண்டிஷன் நார்தர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா -20 -30 போகுது. இப்ப நான் இருக்கிற இடத்துலயுமே 0 டிகிரி நைட்ல இருக்க போகுது. சோ அப்படிங்கிறப்ப அது மாதிரிதான் இருக்கு. இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் கூட பதிவு ஆகல. நான் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த சிட்டியோட டாப் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான், தாய்ஹாய் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் கூட பதிவு ஆகல. இப்போ ஒரு இடத்துல கூட பதிவாகல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதிவானதை நம்ம ஊர் ஆளுக்கு சைனாவுல முழுக்க வந்துருச்சு, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நாங்களும் சேர்த்துதான் பாதிக்கப்பட போறோம். அப்படி இருந்தா நாங்களே சொல்ல போறோம், ஐயோ இருக்குதுங்க, எங்களை நாங்க ஊருக்கு வரோங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல போறாங்க.